ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகியிருக்காரு ராகுல் டிராவிட். பொதுவாக எந்த ஒரு முடிவையும் அவ்வளவு எளிதாக எடுக்கக்கூடியவர் இல்லை ராகுல் டிராவிட். நிறைய யோசனைகளுக்கு பிறகு தான் பெரிய முடிவுகளை எடுப்பார். அப்படிப்பட்ட ராகுல் டிராவிட் இப்போ இந்த அணியிலிருந்து விலகியிருக்காரு அப்படின்னா அதற்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாராலையும் நம்பப்படுது. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருக்கிற பிளவு அப்படிங்கிறது தான் ராகுல் டிராவிட்டை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்குள்ளே என்ன நடக்குது, ஏன் டிராவிட் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் கடந்த சீசன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மோசமான சீசனாக அமைஞ்சது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அணியவே புரட்டி போட்ட சீசனாகவும் அது இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த டிராவிட்டோட வெளியேற்றத்தின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த சீசனில் அந்த அணியோட கேப்டனாக இருந்த சஞ்சு சாம்சன் காயம் காரணமாக விளையாட முடியாமல் போகும்போது அணியோட தற்காலிக கேப்டனாக ரியான் பராக் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அங்கே இருந்து தான் அணிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறதும் உருவாக ஆரம்பிக்குது. ஏன்னா ஏற்கனவே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு வீரர் அணியில் இருக்கும்போது அவரை விட்டுட்டு ஏன் ரியான் பராக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல எழுந்தது. அதற்கு பதில் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்தினால கொடுக்கப்படாத ஒன்றா தான் இருக்குது. அதே சமயம் அணி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் சஞ்சு சாம்சனுக்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஆதரவாகவும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ரியான் பராக்குக்கு ஆதரவாகவும் வீரர்கள் நிற்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக சஞ்சு சாம்சன் இதுக்கப்புறம் டீமுக்கு வந்தால் கூட அவர் கேப்டனாக இருக்க வேண்டாம், ஒரு பிளேயராக மட்டும் அணியில் இருந்தால் போதும் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் ஒரு முக்கிய முடிவை எடுத்ததா தகவல்கள் வெளியாச்சு. அதனால தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்தே வெளியேறலாம் அப்படின்னு சஞ்சு சாம்சனும் முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் சஞ்சு சாம்சனும் இதை பற்றி எந்த இடத்துலையும் ஓப்பனாக சொல்லலை. அதே சமயம் அவர் அணியிலிருந்து வெளியேற போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சனால தான் அவர் இந்த டீமுக்கு போக போகிறாரு, அந்த டீம் அவரை எடுக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு அணிகளோட பெயர் அடிபட ஆரம்பிச்சது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் சஞ்சு சாம்சனை எடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வராங்க அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய கட்டுப்பாடுகளை போட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அப்படின்னும் தகவல்கள் கசிஞ்சது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில முக்கிய வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் சஞ்சு சாம்சனை உங்கள் கூட ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் ராஜஸ்தான் அணி சொன்னதாகவும் அந்த கோரிக்கையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மறுத்துட்டதாகவும் தகவல்கள் கசிஞ்சது. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை எடுக்கலை அப்படின்னா நம்ம வேணா அவரை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அதற்கான முயற்சிகள்லையும் களமிறங்கினதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் அப்படின்னு ஒரு மிகவும் முக்கியமான வீரராக அந்த அணியில் இருக்கக்கூடியவர், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரியான் பராக். இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு நிறுத்தும் போது இதில் யார் அணியோட கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு அணி நிர்வாகம் கிட்ட கேட்கும்போது அவங்க எல்லாருமே ரியான் பராக் பக்கம் தான் நின்றுருக்காங்க. ஆனால் ராகுல் டிராவிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன்னா சஞ்சு சாம்சனோட கரியர் அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஆரம்பிச்சதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் அந்த அணியில் ராகுல் டிராவிட்டும் இருந்திருக்காரு, ஒரு வீரராக கேப்டனாக எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா அந்த அணியோட மென்டாராக அவர் மாறுறாரு, தலைமை பயிற்சியாளராக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் அங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பயிற்சியாளராக இருந்த சமயத்தில் தான் அவருக்கு அண்டர் 19 இந்திய அணிக்கு பயிற்சியாளராக ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. அண்டர் 19 அதுக்கப்புறம் இந்திய ஏ அணி இதை ரெண்டையுமே அவர் தான் வழிநடத்த போகிறாரு அப்படின்னு 2014 அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகுது. அந்த ஆண்டோட ஐபிஎல் தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே அவர் தொடர்ச்சியாக அண்டர் 19 டீம் கூட தான் இருந்தார். அங்கே இருந்து தான் நிறைய இளம் நட்சத்திர வீரர்களை இந்திய அணிக்கு கொண்டு வந்தார். ரிஷப் பண்ட் ஆகட்டும், சுப்மன் கில் ஆகட்டும், இவங்க எல்லாரையுமே பட்டை தீட்டினதோட பெருமை அப்படிங்கிறது நிச்சயமாக ராகுல் டிராவிட்டுக்குமே இருக்குது. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்திய சீனியர் அணிக்குள்ளே தலைமை பயிற்சியாளராக என்ட்ரி கொடுக்குறாரு. 2019 ஆண்டு இந்த விஷயம் நடக்குது. 2023 ஆண்டோட அவரோட ஒப்பந்தம் முடிகிற மாதிரி இருந்தது. அந்த ஆண்டு தான் 50 ஓவர் உலகக்கோப்பையில் இந்திய அணி தோல்வியை தள்ளுனாங்க இறுதி போட்டியில். அந்த சமயத்தில் அவர் தன்னோட பயிற்சியாளர் பதவியை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது ரோஹித் சர்மா தான் பர்சனலாகவே ராகுல் டிராவிட் கிட்ட போய் பேசி இல்லை அடுத்த வருஷம் T20 உலகக்கோப்பை வருது, அது வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சதாகவும் அதன் பேரில் தான் தான் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக தொடர்ந்ததாகவும் ராகுல் டிராவிட்டே சொல்லியிருந்தாங்க. 2024 ஆண்டு ஜூன் மாதத்தில் அவர் ஓய்வு பெறாரு. அதற்கப்புறம் ராகுல் டிராவிட் என்ன பண்ண
போறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது இருந்தது. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மறுபடியும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கே வந்து அவர் போறாரு. அவர் வந்து அந்த அணியோட பயிற்சியாளராக இருக்க போறாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அணியோட ஒரு மெகா ஏலம் அப்படிங்கிறது வந்து நடக்குது ஐபிஎல்ல. அதில் வைபவ் சூரியவன்ஷி அப்படிங்கிற ஒரு இளம் வீரரை வந்துட்டு ஓகே இவரை வந்து டீமுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ராகுல் டிராவிட் தான் வந்து அந்த கண்ணசேவை மூலமாக வெளிப்படுத்தி ஒரு யங் சென்சேஷனை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வராரு. இப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் நிறைய முக்கியமான காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து டிராவிட் வந்து பங்களிப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் அவரோட பேச்சையே வந்து அணி நிர்வாகம் இந்த கேப்டன்சி அப்படின்னு வரும்போது கேட்கல அப்படிங்கிறதா வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக வந்து ராகுல் டிராவிட்டுக்கு அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய குழு இருக்குல்ல, அதில் இருந்து அவரை வெளியேற்றிட்டு அதை விட வந்து பெரிய போஸ்டிங்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து பேரம் பேசினாங்களாம். ஆனால் அந்த போஸ்டிங்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், நான் உங்கள் டீமை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட் வந்து வெளியே வந்துட்டு தான் சொல்லப்படுது. அதாவது ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன், இன்னொரு பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இவங்க 2 பேருமே வந்துட்டு மிக முக்கியமான வீரர்களாக இருந்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு, இப்பவும் இருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு ரியான் பராக்கை வந்து கொண்டு வர முடிவு அப்படிங்கிறது ராகுல் டிராவிட்டுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி ஒரு தலைமை பயிற்சியாளரோட பேச்சு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே அவங்க எடுத்துக்க தயாராக இல்லாத போது நம்ம அந்த அணியிலிருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு மிக முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்குது ஐபிஎல் மினி ஏலத்துக்கு. அதுக்குள்ளே வந்து ஒரு தலைமை பயிற்சியாளரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தலைமை பயிற்சியாளர் இல்லை அப்படின்னாலுமே ஏற்கனவே வந்து குமார் சங்ககாரா அந்த அணியில் தான் இருக்காரு. ஸோ ஐபிஎல்லோட ஏலம் அப்படின்லாம் வரும்போது இந்த மினி ஏலத்தில் அந்த மிக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வீரராக நிச்சயமாக வந்து சங்ககாரா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ரோல் அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஜெய்ஸ்வாலுக்குமே வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷமாக வந்து இந்த டீமில் இருக்கோம், தொடர்ச்சியாக எல்லா ஆண்டுகளுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம் ஐபிஎல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளை வந்துட்டு அந்த கேப்டன்சி அப்படின்னு வரும்போது யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதனால இந்த கேப்டன்சி விவகாரம் அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இதோட முடிஞ்சு போகக்கூடியதா நிச்சயமாக இருக்காது. இதற்கு அப்புறமாவுமே வந்து தொடரக்கூடிய ஒரு விஷயமாக தான் மாறும். ஏன்னா ஒருவேளை வந்து ரியான் பராக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, ஒரு கேப்டனாக வந்து அவரோட ரோலை சரியாக ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது ஜெய்ஸ்வாலை விட்டுட்டு அவரை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல, அப்போ அது உங்களோட முடிவு தான் அப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேலே வந்துட்டு கை நீட்டி கேள்வி கேட்குற சூழலும் வரலாம் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு கலை யதார்த்தமாக இருக்குது.